ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு இன்றைக்கி மார்னிங் அதிகாலையிலேருந்து ஒரு 9:30 வரைக்கும் நான் செய்த வேலைகளை அப்படியே vlog-ஆ கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, இந்த கிரைண்டர் பற்றியெல்லாம் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னா, அது எல்லாமே இந்த vlog-ல நான் கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க, ஓகேவா? இப்போ அதிகாலையில் எப்போதும் போல பார்த்தீங்கன்னா எப்போதும் 4 o'clock எழுந்திருப்பேன். இன்றைக்கி 4:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நீட்டாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு அப்படியே எப்போதும் போல் பிரம்ம முகூர்த்த தீபம் நம்ம ஏற்றலாம். ஒரு சிஸ்டர் இன்றைக்கி லைவில் கேட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னா, அக்கா பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றணும் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீருமாக்கா, நீங்கள் எத்தனை வருஷ காலம் இந்த பிரம்ம முகூர்த்த தீபமெல்லாம் ஏற்றுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கமெண்ட்ஸில் லைவில் கேட்டிருந்தாங்க. எப்போதுமே மார்னிங் 10 o'clock நம்மளுடைய சேனலில் தினமுமே நான் லைவ் வருவேன். கண்டிப்பாக பார்க்காதவங்க எல்லாம் வந்துடுங்க, பார்க்கலாம். இப்போ பிரம்ம முகூர்த்த பூஜை பார்த்தீங்கன்னா நான் 2002 செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் இந்த அளவுக்கெல்லாம் இல்லை. அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விளக்கு தான் இருக்கும். சாமி சிலைகள்லாம் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு விநாயகர் சிலை மட்டும் வச்சுருந்தேன். அந்த விநாயகர் பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ் முடிஞ்சு ஒரு 30வது நாள் நினைக்கிறேன். அப்போது பாரியூரம்மன் கோவில் திருவிழா வந்தது. அந்த கோவில் திருவிழாவில் ஒரு விநாயகர் வாங்கிட்டு வந்தேன், ஒரு உண்டியல் விநாயகர். இத்தனை வருஷ காலம் கிட்டத்தட்ட 23 வருஷம் ஆயிடுச்சு. 23 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் அந்த மண் பிள்ளையார் அப்படியே நம்ம வீட்டில் இருக்கார். அவர் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு பிள்ளையார். ஆனால் உண்டியல் போடுற பிள்ளையார். அவர் உண்டியலுக்காக தான் வாங்கினேன். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் வீட்டில் வந்ததுலேருந்து நம்மளுடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றமாச்சு. அப்படியே ஹஸ்பண்டுக்கு வேலை ப்ரமோஷன் கிடச்சிது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு வீடு, இப்போ ரொம்ப குட்டி வீட்டில் இருந்து கொஞ்சம் நல்ல வீடு அப்படி மாறணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னேற்றமும் இருந்துகிட்டே இருந்தது. அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டம், லக்கியான ஒரு விநாயகர் பெருமான் தான் அந்த விநாயகர் பெருமான். இன்னுமே நம்ம வீட்டில் பூஜை அறையில் பத்திரமா வச்சுருக்கேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த விநாயகரை. எனக்கு விநாயகர் ஆக்சுவலி எனக்கு விநாயகர்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விநாயகர் தான் வச்சுருப்பேன். இப்போ நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இந்த விநாயகர் இப்போ தான் சமீபத்தில் வாங்கினேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த சின்ன ஒரு விநாயகர் தான் வச்சுருப்பேன். அப்போல்லாம் பூஜை பொருளெல்லாம் எதுவுமே இருக்காது. அம்மா சீர் கொடுத்த அந்த பூஜை கரண்டி, அந்த அதாவது சாம்பிராணி போடுறது, தீபம் ஏற்றுறது, இந்த இப்போ தீபம்லாம் காட்டுறல அதுதான் இருக்குமே தவிர இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் இப்போ தான் வாங்கினது. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் யூடியூபர்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குவோம் இல்லையா, அப்படி தான் இப்போ வாங்கினதை தவிர அப்போல்லாம் இருக்கிறத வச்சு தான் சிறப்பான பூஜைகள்லாம் செய்வேன். தினமுமே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி இந்த ஒயிட் கலரில் ஒரு பூ இருக்குல்ல, அது நித்திய மல்லின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பூ தினமுமே ஈவினிங் 6 மணிக்கு பறித்து விநாயகருக்கு மாலை கட்டி போடுவேன். என்னோட கையால் உட்காந்து கட்டி தினமுமே போடுவேன். நான் எப்போதுமே சாயந்தரம் காலையில் ஆனால் வீட்டில் அப்போல்லாம் அந்த டேப் ரிகார்டு தான் இருக்கும். டேப் இருக்கும்ல, டேப் ரிகார்டு, அந்த இது டேப் ரிகார்டு தான் இருக்கும். அதில் ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் பாடும். என்னென்னா சுப்ரபாதம். அந்த ஒரு கேசட் மட்டும்தான் இருந்தது. அதை வச்சு தான் காலையிலையும் சாயந்தரமும் அந்த பாட்டை போட்டு விட்டுட்டு அப்படியே என்னோட கையிலேயே மாலை கட்டி தினமுமே அந்த விநாயகருக்கு போடுவேன். அப்படி தான் என்னோடய பூஜைகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தேன். ஆனால் அதிகாலையில் எந்திரிச்ச உடனே கைகால் முகமெல்லாம் கழுவிட்டு தீபம் ஏற்றிடுவேன். அதே போல் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போதுமே தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிட்ருப்பேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அணையா தீபம் வைக்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் அப்புறம் 2005 தான் அணையா தீபம் வச்சு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் இடம் வாங்கினோம். அதுக்கப்புறம் வீடு கட்ட ஆரம்பித்தோம். அப்புறம் வீடு கட்டிகிட்டு இருக்கையிலே அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஹஸ்பண்டுக்கு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதுலேருந்து மீண்டு வந்தோம். மறுபடியும் 2 வருஷம் கழித்து அப்புறம் அப்படியே கோயிலுக்கு திருப்பதி போயிட்டு வந்தால் ஒரு திருப்பம் வரும்னு சொன்னாங்க. சரின்னா அப்புறம் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வீடு கட்டணும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் வந்தது. கார் வாங்கணும். அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட் வீடு கட்டணும். இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தெய்வங்களுடைய அனுகிரகம் இருந்தது. என்னோடய ஹஸ்பண்டோட உழைப்பு இருந்ததுனால அப்படியே வாழ்க்கையில் முன்னேறி வந்தோம். இதுதான் நம்மளுடைய பிரம்ம முகூர்த்தத்தோடைய ரகசியம்.
உண்மையாலுமே அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த பிரம்ம முகூர்த்தம். எல்லா விஷயமும் சரி, நடக்காத விஷயங்களை கூட நடத்தி கொடுக்கக்கூடியதான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த நேரத்தில் இப்போ நான் எப்படி வந்து பூஜைகள்லாம் செய்கிறேன்னா, முதல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் 4 மணிக்கெல்லாம் வெளியில் போயிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூஜையிலே வந்து உட்கார ஆரம்பிப்பேன். ஆனால் இப்போல்லாம் வந்து வெளியில் நடக்கிற சில விஷயங்கள் தான் 2-3 நாளைக்கு முன்னாடி விளாக்லேயும் சொல்லியிருந்தேன். வெளியில் நடக்கிற விஷயங்களில் பார்க்குறப்போ நம்மளுக்கு சேஃப்டி இல்லாத மாதிரி தோணுது. ஏன்னா எல்லா பெண்களுக்குமே சரி, அதனால் வந்து வயசானவங்களாக இருந்தாலும் சரி, வயசு உள்ள பெண்களாக இருந்தாலும் சரி, வெளியில் ஆள் நடமாட்டம் வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் போகிறதா நல்லதுன்னு இப்போல்லாம் தோணுது. அதனாலே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து நான் வந்து என்னுடைய பூஜைகளை ஒரு 5:30 வரைக்கும் உட்காந்து பூஜை சமையல் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் நான் வெளியில் போய் வாசல் தெளிச்சே வந்து கோலம் போட ஆரம்பிக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரமாக. அதுக்கு முன்னாடிலாம் நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க, 4 மணிக்கே வெளியில் போய் வாசல் தெளித்து கோலம் போட்டேன். போன வருஷம் மார்கழியிலாம் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு அதிகாலையில் எழுந்திரிச்சு பூஜையெல்லாம் பண்ணினேன். பெரிய பெரிய கோலம் போட்டு தீபமெல்லாம் வச்சு அவ்வளோ அந்த 30 நாளும், மார்கழி 30 நாளுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டிவோஷனலான ஒரு விளாகாக இருக்கும். நம்மளுடைய சேனலில் பார்த்தாவே அவ்வளோ ஒரு வைப்ரேஷனாகவும் இருக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நிறைஞ்சதாகவும் இருக்கும். அவ்வளோ சூப்பராக வந்து வீடியோஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் இனி அடுத்து வந்து கார்த்திகைக்கு அப்புறம் மார்கழி வரும் இல்லையா, இனி அடுத்த மாதம் தான் எப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும், பார்க்கலாம். அதுக்கான சொல்யூஷனே நம்ம வந்து பார்த்து எடுத்துக்கலாம், சரியா? ஆனால் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் வந்து தொடர்ந்து நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன். இப்போ காலையிலே பார்த்தீங்கன்னா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு இன்றைக்கி வந்து தட்டைப்பயிறு புளிக்குழம்பு தான் செய்யலான்னு சொல்லிட்டு தட்டைப்பயிரெலாம் வந்து வறுத்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வச்சு விசில் வந்துட்டுருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடுப்பில் வச்சு விட்டு வந்துட்டு அது அப்படியே வெந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வாசல்லாம் கூட்டி வாசல் தெளித்து கோலம் போட்டேன். இன்றைக்கி சனிக்கிழமைனால சங்கு கோலம் தான் சிம்பிளாக போடலாம் அப்படின்ட்டு ஒரு சங்கு கோலம் மட்டும் போட்டு விட்டேன். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா மற்ற வேலை உள்ளே செய்ய வேண்டிய வேலை வந்து ஜீரக தண்ணி வைக்கிறது, மற்ற எல்லா வேலையும் என்னென்ன சின்ன சின்ன வேலைகள் இருக்குதோ அதை எல்லாமே வந்து உள்ளே செஞ்சு முடிச்சுட்டு தான் வந்து வெளியிலே வர ஆரம்பித்தேன். அப்புறம் காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னா, அக்கா நீங்கள் வந்து வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வந்து போட்டு விட்டுருக்கீங்க, அதாவது பெயிண்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லை வந்து வேறு இது என்ன கலர் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருந்தீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் தான் நான் வந்து பண்ணி விட்டுருக்கிறேன். ஏன்னா வந்து இங்கெல்லாம் சாணம் கிடைக்கிறதில்ல, அதனால் பார்த்தீங்கன்னா சரி கோலம் போடுறதுக்காகவே வாசலும் கொஞ்சம் நல்லா மங்களகரமாக இருக்கும் இல்லையா, அதனால் இந்த பெயிண்ட் வாங்கி அடித்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அடித்து ஒரு 4-5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல நல்லா ப்ரைட்டாக இருந்தது, இப்போ கொஞ்சம் அப்படியே வந்து மழை பெய்ய அப்படியே தினமும் நம்ம வாசல் தெளிக்க அந்த கொஞ்சம் கலர் வந்து அப்படியே மங்கலாகுது. இன்னொன்று வண்டியெல்லாம் நிறுத்துறதுனால அந்த ஸ்டாண்டு நிறுத்துகிற இடமெல்லாம் கொஞ்சம் அந்த பெயிண்ட் வந்து உறிஞ்சிட்டு வர்ற மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு 2-3 மாதம் கழித்து மறுபடியுமே இதில் வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக பெயிண்ட் பண்ணிக்கலாம், போயிடுச்சு அப்படின்னா பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்னா இப்படி அடித்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எப்போதும் போல் வாசலில் வந்து தண்ணி தெளித்து விட்டுட்டு நம்ம வந்து கோலம் போட ஆரம்பிச்சிக்கலாம். ஏன்னா வந்து சாணம் வச்சு தெளித்து நம்ம வாசலில் கோலம் போடுறதா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. நம்மளுக்கு வந்து எந்த ஒரு நோய்களுமே அண்டாது, ஒரு கிருமி நாசினி தான் வந்து சாணம். ஆனால் வந்து அதெல்லாம் இப்போல்லாம் கிடைக்கிறது இல்லையா, அதெல்லாம் கிடைக்கிறது இல்லை, எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. அப்படியே நம்ம போய் வாங்கினாலுமே அது வந்து காசுக்கு தான் கொடுக்குறாங்களே தவிர சும்மா கிடக்கிற சாணத்தை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி ஓகே, நம்மளுக்கு ஒரு நல்ல நாள் பெரிய நாள்னா கூட அந்த வாசலெல்லாம் வலிச்சு விட முடியறதில்ல, சரி அதனால் இப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு பெயிண்ட் பண்ணியாச்சு. இந்த பெயிண்ட்டு என்ன பெயிண்ட் அதோட நேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்லே வந்து நான் தனியாகவே ஒரு விலாகாக கொடுத்துருப்பேன். பெயிண்ட் பண்ணது அந்த பெயிண்டோட அந்த பேர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டப்பாவோடவே நான் வந்து காட்டியிருப்பேன். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த விலாக் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அக்கா எப்படிக்கா வீட்டை சுற்றி இவ்வளவு செடிகள் மரங்கள்லாம் வச்சுருக்கீங்க, எனக்கு அவ்வளோ பிடிக்குதுக்கா. நான் எனக்குன்னு ஒரு வீடு இருக்கும்போது நான் இது மாதிரி தான் உங்களை மாதிரியே தான் என்னோடய வீட்டை நான் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகள் வந்து சீக்கிரமே நிறைவேறட்டும். இந்த பிரபஞ்சமும் நீங்கள் கும்பிடக்கூடிய உங்களுடைய குலதெய்வமும் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு சீக்கிரம் அந்த ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கட்டும். எனக்கு வந்து செடிகள் மரங்கள் வச்சு வளர்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது அவ்வளோ ஒரு மன அமைதியை கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு எண்ணங்கள் தோணும். இன்னொன்று வந்து அது ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டியாகவும் இருக்கும். வீடு பார்த்தீங்க அப்படின்னா
இப்போ நம்மளுடைய வீடு இப்போ நம்ம ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வீடு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அப்படியே செடிக்குள்ளேயே வீடு இருக்கிற மாதிரி இருக்கும். மரங்களுக்குள்ளே நடுவில் ஒரு தோட்டத்துக்குள்ளே வீடு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ஏன்னா அவ்வளவு செடி முன்னாடியுமே எல்லா மரங்களும் வச்சுருப்பேன். அதே மாதிரி சைட்லேயுமே கார்டன் இருக்குது இல்லையா, அங்கேயுமே தென்னை மரத்துலேருந்து கொய்யா மரம், எல்லா மரம், வாழை மரம், என்னென்ன அந்த 1.5 சென்டில் என்னென்ன மரங்கள் வைக்க முடியுமோ, சப்போட்டா மரம், சீத்தாப்பழ மரம், இப்படி எல்லா மரங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த 1.5 சென்ட்டுக்குள்ளே வச்சு விட்ருப்பேன். அதே போல் மல்லிகைப்பூ செடியுமே வெரைட்டியாக வச்சு விட்ருப்பேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து வீட்டுக்கு பின்னாடி தான் மரங்கள் இருக்காதை தவிர, ஏன்னா அது வந்து இன்னொருத்தரோட இடம், ஒரு அடி கேப் தான் இருக்கும் நம்மளுக்கு. அதனால் வந்து வீட்டுக்கு முன்னாடியும் சரி சைட்லேயும் சரி ஃபுல்லாக வந்து எந்த அளவுக்கு மரங்கள் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு மரங்கள், செடிகள், பூச்செடிகள் எல்லாமே வந்து நம்மளுடைய வீட்டில் வச்சுருப்பேன். அதுபோக பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோல்லையும் பார்த்தீங்கன்னா பக்கெட் நம்ம பெயிண்ட் பண்ண அப்பார்ட்மெண்ட் பெயிண்ட் பண்ணப்போ இருந்த பக்கெட்டுகள் எல்லாமே வந்து ஹோல்ஸ் பண்ணி அதுலேயுமே எனக்கு பிடிச்ச செடிகள் எல்லாமே வாங்கி வச்சு விட்டுருப்பேன். மணி பிளான்ட் செடியிலேருந்து மல்லிகைப்பூ செடி, என்னென்ன அழகு செடி, இட்லி பூ செடி, இதெல்லாம் செம்பருத்தி செடி 2 வெரைட்டி வச்சுருப்பேன். இப்படி அந்த இடத்துக்குள்ளே என்னென்ன வைக்க முடியுமோ அதெல்லாம் வச்சுருப்பேன். மணி பிளான்ட் செடியெல்லாம் நிறைய பதியம் போட்டு தொட்டியில் வச்சு விட்டுருக்கிறேன். இப்படி செடிகள் வீட்டுக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னா அது நம்மளுடைய மனசு வந்து அவ்வளோ அமைதிப்படுத்தும். இன்னொன்று வந்து சுத்தமான காற்றை வந்து நம்மளுக்கு சுத்திகரிப்பு பண்ணியும் நம்மளுக்கு கொடுக்கும். அதனால செடி வச்சு வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்சால் உங்களாலையும் வச்சு வளர்க்க முடிஞ்சதுன்னா வச்சு வளருங்க. இடம் இருந்தால் மண் தரையில் வைங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தொட்டி வாங்கி இல்லை க்ரோ பேக் வாங்கி இது மாதிரி நான் வச்சு வளர்க்குற மாதிரி நீங்களும் வாங்கி வச்சு வளர்த்து பாருங்கள். கீழே வைக்க முடிஞ்சது இடம் இருந்ததுன்னா வைங்க. இல்லை அப்படின்னா மொட்டை மாடியில் வளர்க்க முடியுது அப்படின்னா, இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் வீட்டில் தான் குடியிருக்கிறோம், ஆனால் வந்து நம்மளுக்கு மொட்டை மாடியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மேலே எப்படியா இருந்தாலும் அப்பார்ட்மெண்ட் வீட்டில் கடைசியில் ஒரு மொட்டை மாடி இருக்க தான் செய்யும். உங்களுக்கு பிடிச்ச செடி, துளசி செடி, இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகளை வாங்கி வச்சு வளர்த்து பாருங்கள். ஒரு ஈவினிங் டைம் இல்லை காலையில் ஏதோ ஒரு டைம் நீங்கள் போய் அந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது, மண் கிளறி விடுறது, களை எடுத்து விடுறது, இப்படி நிறைய விஷயங்கள் நீங்கள் செடிக்குள்ளே இருக்கும்போது நல்ல மன நம்மளுக்கு அந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல. இப்போ நான் வெளியிலெல்லாம் கோலம் போட்டுட்டு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த தட்டைப்பயிரை வந்து நல்லா வறுத்துட்டு தண்ணியில் கழுவி வச்சுட்டு போனல விசிலெல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வந்து வச்சு விட்டுட்டு குழம்புமே வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி குழம்புமே தாளித்து விட்டுட்டேன். இது புளிக்குழம்பாக தான் செஞ்சேன். ஏன்னா வந்து முதல் நாள் வந்து நம்ம முதல் நாள் எடுத்து தயிர் சாதம் செஞ்சதுனால சரி இன்றைக்கி வந்து புளிக்குழம்பு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு புளிக்குழம்பு தான் செஞ்சேன். நல்லா இருக்கும். எனக்கு தட்டைப்பயிர் புளிக்குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னும் இதில் வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இதெல்லாம் இருந்து போட்டோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து வெறும் தட்டைப்பயிர் மட்டும்தான் இன்றைக்கி போட்டேன். அதோட பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் கடைஞ்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தட்டைப்பயிர் கடையெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பச்சைப்பயிர் கடையிறோம்ல அதே மாதிரி தட்டைப்பயிரை கடைஞ்சாலுமே ரொம்ப டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். சட்னியும் நம்ம வந்து இதில் செய்யலாம். அதுக்கப்புறம் தண்டுக்கீரை நைட்டே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி ஓகேன்னு அதையுமே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் நல்லா 2-3 டைம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்டுக்கீரை பொரியல் தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். அதே போல் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா, அக்கா முன்னாடி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்களா, நீங்கள் ஸ்டாண்டெல்லாம் வாங்கி வச்சுட்டீங்களாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரு அடுக்கு ஸ்டாண்டு மட்டும்தான் வந்திருக்குது. ஒரு 6 ஸ்டாண்டோ என்னமோ அந்த ரவுண்டு ஸ்டாண்டு மட்டும் தான் ஆர்டர் போட்டது வந்திருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 செட்டு ஸ்டாண்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னும் வரல. அது வந்து 11ஆம் தேதிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதின்னு டேட் போட்டிருந்தது. இப்போ கொஞ்சம் டேட்டை மாற்றிட்டாங்க, எதனாலேன்னு தெரியல. அது வரணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஸ்டாண்ட் மட்டும் தான் இருக்கிறதுனால சரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு மட்டும் அந்த செடிகளை தூக்கி வச்சு அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன். ஆனால் இன்னுமே நான் வந்து செய்யலை, அந்த வேலை செய்யலை. ஏன்னா எனக்கு டைம் பத்துறதில்லை. மற்ற வீட்டு வேலைகளும் செய்ய வேண்டியதாக இருக்கா, வந்து அப்புறம் பூஜையிலேருந்து மற்ற எல்லா வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்குது. தினமும் லைவ் வந்து 1 மணி நேரம் அதில் போயிடுது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாவது நம்ம உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும்ல, அதனால் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா தூங்கிடுறேன். இப்படி முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்குற
கேட்குறீங்க. நீங்கள் கேட்டவுடனே ஐயோ கொடுக்க முடியலையே அப்படின்னு எனக்கு ஒரு சங்கடம் வந்து வருது. ஐயோ எதிர்பார்க்குறாங்களே, நம்மளால் இன்னைக்கு செய்ய முடியலையே அப்படின்ட்டு. கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைக்கக்கூடியது, நான் சொல்லக்கூடியது தான் நீங்கள் வந்து கேட்குறீங்க. அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோஸ் நான் வந்து கொடுத்துட்டே தான் இருப்பேன். ஆனால் உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. அது வந்து எனக்கும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான். ஓகே, இதை கேட்டிருக்காங்க, இதை நம்ம வீடியோ எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கும் வந்து ஞாபகம் வரும் இல்லையா? அதனால் உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு எப்போதுமே பதிவு பண்ணிட்டுருங்க. எப்படி என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குதோ, உங்களுக்கு எப்படி ஒரு சுறுசுறுப்பை கொடுக்குதோ, எப்படி சோம்பேறித்தனம் இல்லாமல் வந்து அக்கா நாங்கள் சோர்ந்து போயிருந்தாலும் உங்கள் வீடியோஸ் பார்க்கையில் எங்களுக்குள்ள ஒரு சுறுசுறுப்பு வருது அப்படின்னு நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி தான் உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னை வந்து சுறுசுறுப்பாக கொண்டு போயிட்டே இருக்கும். என்னை அடுத்த கண்டென்ட் வந்து யோசிக்க வைக்கும். ஓகே, இதை கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு வந்து கொடுக்க வந்து எனக்குமே ஒரு எண்ணம் வந்து வந்துட்டே இருக்கும். அதனால் உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு எப்போதும் மறக்காமல் கொடுத்துருங்க. அதே போல் உங்களுடைய லைக்கையும் எனக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் கீரையெல்லாம் நல்லா கழுவிட்டு அப்படியே எப்போதும் போல் கீரை பொரியல் வெங்காயமெல்லாம் வரமிளகாய் எல்லாம் போட்டு தாளித்து அதையுமே வந்து அப்படியே வந்து அடுப்பில் வந்து வெந்துட்டுருக்குது. அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் எந்திரிச்சு வந்துட்டாங்க. சரி, அவங்களுக்கு ஹார்லிக்ஸ் கலந்து கொடுத்துட்டேன். ஆனால் இதுக்கு கூட நம்மளுக்கு டீ குடிக்க கூட டைம் இல்லை. இன்னொன்று, எனக்கு டீ காஃபி குடிக்க ஃப்ரீயாக எந்த ஒரு அறிபறி இல்லாமல் அமைதியாக ஒரு 10 நிமிஷம் எனக்கு அமைதியாக உட்காந்து குடிக்கணும். எந்த தொந்தரவும் நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடாது. அப்படி தான் எனக்கு வந்து தோணும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு இவங்களை எல்லாம் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஒரு டீ போட்டுட்டு போய் கார்டனுக்குள்ளே உட்காந்து குடிப்பேன். இப்போ கீரை பொரியலுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஜீரகமெல்லாம் கசக்கி போட்டு நல்லா வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கு வந்து இந்த ஹாட் பாக்ஸ் வந்து ஹஸ்பண்ட் வந்து இப்போது இந்த ஆஃபர், தீபாவளி ஆஃபர் போட்டிருந்தாங்கல்ல, அதில் வந்து அவருக்காக வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் ஃப்ளிப்கார்ட்டில். நல்லா இருந்தது. ஒரு 4-5 அடுக்கு பாக்ஸு, குட்டி குட்டி பாக்ஸு தான். இதில் சாப்பாடு, பொரியல், குழம்பு எல்லாமே வச்சுக்கிற மாதிரி இருந்தது. சரி, இன்றைக்கி இதில் சாப்பாடு கட்டி கொடுமா, வந்து சூடெல்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சாப்பாடு செஞ்ச உடனே வந்து கட்டிடு, அப்போ தான் அந்த சூடு வந்து நான் மதியம் சாப்பிட்ற வரைக்கும் எப்படி இருக்குது செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரா. சரி ஓகேன்னு அப்படியே வந்து தம்பிக்கும் சாப்பாடை கட்டி கொடுத்து விட்டுட்டு கையோட பார்த்தீங்கன்னா அவருக்குமே சாப்பாடெல்லாம் கட்டிட்டு அப்படியே ஹாட் பாக்ஸில் எடுத்து மூடி வச்சுட்டேன். சரி, அவர் போகும்போது எடுத்துகிட்டு போய்க்கோட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் எப்படி சூடு இருந்ததுன்னு தெரில. நீ வந்த உடனே தான் கேட்கணும். கேட்டுட்டு உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். இதோட ரேட்டுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் நான் உங்களுக்கு அதோட ரேட் நான் வந்து சொல்கிறேன். பார்த்துட்டு நான் வந்து சொல்கிறேன்.
அதுக்கப்புறம் வந்து வீடியோ இன்றைக்கி ரொம்பவுமே லேட்டாக தான் உங்களுக்கு வரும். ஏன் அப்படின்னா எல்லாம் இது வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே போய் எடிட் பண்ணபடியே தூங்கிட்டேன். ஏன்னா காலையில் நீங்கள் லைவ் போடையிலே சொன்னீங்க, அக்கா ரொம்ப டயர்டாக தெரியுறீங்க அப்படின்னு. ஆமாம், அந்த டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருந்தது. சரி ஓகே, எடிட் பண்ணி வீடியோ கொடுத்துட்டு தூங்கலான்னு தான் பார்த்தேன். நான் ரொம்ப டயர்டாக இருந்தோன்னே சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் எடிட் பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் செய்த வேலைகளை வந்து உங்களுக்கு அப்படியே வந்து விலாகாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு அண்டு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் இதெல்லாம் வச்சுருப்பீங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண தான் நம்மளுடைய சேனல் இன்னும் ரீச் ஆகும். இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் லைவ் போடுறதுனால புது சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் வர்றாங்க லைவில். அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். கண்டிப்பாக டெய்லி நம்ம மார்னிங் 10 o'clock நான் வந்து லைவ் வருவேன். வாங்க, கண்டிப்பாக எல்லோரும் நேரடியாக பேசுவது போல் ஒரு ஃபீல் இருக்குது லைவில் பேசுகிறப்போ. தினமும் பேசுவோம். உங்களுடைய அன்பு ஆதரவும் எனக்கு எப்போதுமே இருக்கணும். ஏதாவது நான் வந்து சொல்கிற விஷயங்கள் எதாக இருந்தாலும் தவறுன்னு தோணுச்சு அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் அதை வந்து தெரிஞ்சுக்கிறேன். நல்லா இருந்ததுனாலும் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சந்தோஷப்பட்டுக்குவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எடுத்த vlog வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுத்தாச்சு. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.